இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசுவோடு உடன் பயணித்த சீடர்கள் அவருடைய மனநிலையை முழுமையாக அறிந்திருந்தார்கள். எந்த நேரத்தில் எதை சொல்லுவார், எப்படி பேசுவார் என்பது. ஆனால் முழுமையாக அறிந்திருந்தாலும் இன்று நான் வாசிக்கப்பட்ட அந்த நற்செய்தி வாசகத்திலே தெளிவாக சொல்லுகிறது, அவர்கள் இயேசுவினுடைய உதவியை நாடினார்கள். இந்த ஓமையுடைய விளக்கம் என்ன என்பதை புரிந்து கொண்டாலும் மீண்டும் அதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று இயேசுவினுடைய உதவியை அவர்கள் நாடினார்கள். ஒவ்வொரு நாளும் அங்கு வாழ்ந்த இஸ்ராயேல் மக்கள் அனைவருமே அவருடைய உதவியை நாடி எங்கு சென்றாலும் கூட்டமாக அவர்கள் வந்ததை நாம் பல இடங்களில் வாசிக்க கேட்கின்றோம். அதிலும் குறிப்பாக சீடர்கள் ஒவ்வொரு நிகழ்வையும் அவர்கள் தங்களுக்கு விலக்கி சொல்லும் என்று இயேசுவினுடைய உதவியை நாடினார்கள். அதிலும் குறிப்பாக இன்றைய நாம் கொண்டாடுகின்ற புனித அல்ஃபோன்சா, அவருடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது சாதாரணமாக இருந்த ஒருவர், வெறும் 35 வருடங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்தாலும் ஆனால் வாழுகின்ற கடைசி நாட்கள் வரை இன்பத்திலும் துன்பத்திலும் இறைவனுடைய உதவியை நாடியவர். இன்பமாக இருக்கின்ற போதும் இறைவனுடைய உதவியை தேடியவர். கஷ்டப்படுகின்ற உடல் நோயினால் கடைசி நேரத்தில் துன்பப்படுகின்ற போதும் அந்த ஒவ்வொரு நிகழ்வையும் அவர் இறைவனுடைய உதவியை நாடி அதை எப்படி மேற்கொண்டு வருவது, அதிலிருந்து வெளியே எப்படி வருவது, இந்த வலியை எப்படி தாங்குவது என்ற அந்த மனநிலையை இறைவனுடைய உதவியால் தான் அவர் பெற்றுக்கொண்டார். அதனால்தான் இன்று வரை அவரை புனிதராக நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்கள், நம்முடைய வாழ்க்கையிலும் பல சமயங்களில் நாம் இறைவனுடைய உதவியை நாடுவது கிடையாது. மாறாக மனிதர்களுடைய உதவியை நாம் நாடி செல்லுகின்றோம். எனக்கு ஏதாவது ஒன்று தேவை, அறிவுரை தேவை என்றால் நான் மனிதர்களை தான் நாடி செல்லுகின்றோம். இறைவனை நாடி வருவது கிடையாது. இறைவனிடம் வாய்விட்டு எனக்கு இப்படிப்பட்ட ஒரு துன்பங்கள் இருக்கிறது, இப்படிப்பட்ட ஒரு சிக்கலிலே நான் மாட்டிக்கொண்டு இருக்கிறேன், இதிலிருந்து நான் எப்படி வெளியே வர வேண்டும், அதற்கான அறிவுரை என்ன என்று நாம் இறைவனிடம் கேட்பது கிடையாது. என்னை சார்ந்த மனிதர்கள் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையினால் தான் நான் மனிதர்களை நோக்கி செல்லுகிறேனே தவிர கடவுள் மீது நான் முழுமையான ஒரு நம்பிக்கை வைத்திருந்தால் இறைவனிடம் நோக்கி நான் வருவேன். நாம் யாரை நோக்கி செல்லுகின்றோம்? நம்முடைய வாழ்க்கை மென்மேலும் வளர மனிதர்களை நம்புவதை விட கடவுளை நாம் நம்புவோம். கடவுளை நாம் முழுமையாக நம்புகின்ற போது அவருடைய உதவி அவரால் அனுப்பப்படுகின்ற மனிதர்கள் வழியாக நமக்கு கிடைக்கும். நாம தேடிட்டு போகிறோம் அப்படின்னா அதனுடைய உதவி ஒரு முழுமையான பலன் அளிக்காது. எனவே அன்புக்குரியவர்களை, இந்த சீடர்களுடைய மனநிலையைப் போல இயேசுவினுடைய உதவியை அவர்கள் ஒவ்வொரு நாளும் நாடினார்கள். அதே போன்று நாமும் என்னால் எல்லாம் சாதித்து விட முடியும், என்னால் எல்லாம் செய்ய முடியும் என்ற மனநிலை இல்லாமல் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் இயேசுவினுடைய உதவியை நாடி வருகின்ற மக்களாக நம்முடைய உள்ளம் மாற வேண்டும் என்பதற்கான அருளை வேண்டி தூய ஆவியார் வழியாக மன்றாடுவோம்.